இந்த சூழ்நிலையில் இமாச்சலின் தர்மசாலாவில் நடந்த அந்த ஐபிஎல் போட்டியும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த போர் சூழல் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த மைதானத்தில் இருந்தும் இமாச்சல் தர்மசாலா பகுதியில் நடைபெற்ற அந்த போட்டியும் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் ராணுவ தளத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ஒரு ட்ரோனோ அல்லது ஒரு ஏவுகணையோ இந்திய எல்லைக்குள், இந்திய நகரங்களுக்குள் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியதாக தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சூழ்நிலையில் குஜராத்தின் புஜ் பகுதி, ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் பகுதி உள்ளிட்ட பல இடங்கள் பிளாக் அவுட் செய்யப்பட்டு இப்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வானில் அந்த பிளாக் அவுட் செய்யப்பட்ட பகுதியில் ஏவுகணைகள், ட்ரோன்கள் வரக்கூடிய காட்சிகளும் அதன் பின்னர் அவை முறியடிக்கும் அந்த காட்சிகளும் தான் இப்போது வந்திருக்கின்றன. அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்று 4 மாநிலங்களிலும் இது போன்று பாகிஸ்தானின் அந்த ட்ரோன்களும் போர் விமானங்களும் இந்த தாக்குதல் நடவடிக்கையை இப்போது தொடங்கி இருக்கின்றன. பாகிஸ்தானின் F-16, J-17 ரக போர் விமானங்களை 3 போர் விமானங்களை இந்தியா விமானங்கள் சுதர்சன் சக்கரா S-400 மூலமாக அந்த வான் தடுப்பு கண்காணிப்பு தடுப்பு சாதனத்தின் மூலமாக சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இதனால் இந்த விமானப்படை, பாகிஸ்தான் விமானப்படையின் அனைத்து தாக்குதல் முயற்சிகளும் இப்போது முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் 4 மாநிலங்களிலும் அந்த போர் பதற்றம் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பஞ்சாப், டெல்லி அணிகளுக்கு இடையே இங்கு IPL போட்டி நடத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் அவையும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு ரசிகர்கள், வீரர்களை வெளியேற்றும் நடவடிக்கையும் தொடங்கி இருக்கிறது. இதனால் இந்தியா முழுவதும் எல்லையோர மாநிலங்களில் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் அந்த போர் விமானங்களும் ட்ரோன்களும் தாக்குதலை தொடங்கி இருப்பதன் மூலமாக எல்லையோர மாநிலங்களில் இருக்கும் மக்கள் அனைவரும் அங்கு பாதுகாப்பாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பாகிஸ்தான் வரக்கூடிய நிலையில் ஜம்மு காஷ்மீர் விமான நிலையத்தை நோக்கி ட்ரோன் தாக்குதல் நடத்துவதற்கும் பாகிஸ்தான் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த முயற்சியையும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல போர் விமானங்களும் இந்தியாவிற்குள் நுழைவதற்கான நடவடிக்கை ஈடுபட்டன. அவையும் அங்கு முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை பாகிஸ்தானின் ஒரு ஏவுகணையோ ட்ரோன்களோ இந்திய மக்கள் வசிக்கும் பகுதிகளிலோ இந்திய எல்லையிலோ விழவில்லை. அனைத்து தாக்குதலும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 4 மாநிலங்களிலும் குஜராத், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 4 பகுதிகளிலுமே இப்போது மக்களுக்கு சைரன் ஒலி, அபாய சங்கொலி ஒலிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது.